எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா, பாப்பாவுக்கு கொலச முத்தாரம்மன் கோயில்ல மொட்டை போடுற விளாக் தான் பார்க்க போறீங்க. என் பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுனால ரெட்டை ஜடை போட்டு நெறைய பூ வச்சு 2 பக்கமும் ரோஸ குத்தி விட்டாச்சு. ஏன்னா, இன்னும் ஒரு 3, 4 மாசத்துக்கு பூ வைக்க முடியாது. அவ ஏற்கனவே பூம்பா. நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. காலையிலேயே எந்திரிச்சு இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி எல்லாம் வச்சு கொண்டு போயாச்சு சாப்பிட்றதுக்காக. காலையில கொஞ்சம் நேரமா போனோம்னா, சீக்கிரமா போட்டுட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிரலான்ட்டு நாங்க கிளம்பியாச்சுங்க. போற வழியில நெறைய இந்த மாரி இருந்தது. அத பார்த்துட்டே பாப்பா அது இதுன்னு சொல்லிட்டே வந்தா. நான் விளாக் எடுத்தேங்க. இது எங்க இருக்குன்னா, திருச்செந்தூர் பக்கத்துல கொலசங்க. இங்க ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்க ஒரு தடவ மாலை போட்டு வந்தீங்கன்னா, அது அடுத்த தடவ கண்டிப்பா அந்த அம்மா உங்களுக்கு நிறைவேத்தி குடுத்துருவா. ஏன்னா, அவ்ளோ சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இல்ல, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அம்மாவ பார்க்க வாங்க. கண்டிப்பா நடக்குங்க. இது 100% இல்ல, 200% உண்மைங்க. வருஷம் வருஷம் அம்மாவுக்கு மாலை போடுறது கூடிக்கிட்டே தாங்க இருக்கே தவிர, ஒரு நாள் குறைஞ்சது இல்லைங்க. நான் என் பையனுக்கே 3 தடவ இது வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு முருகர் வேஷம் போட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் குறவன் வேஷம் போடுவாங்க. இங்கே நிறைய வேஷம் போடுவாங்க. பிச்சைக்கார வேஷம் அந்த மாதிரி நிறைய வேஷம் போடுவாங்க. அந்த இதில் தம்பிக்கு நான் குறவன் வேஷம் போட சொன்னாங்க சாமி. அது போடும். நிறைய குங்குமம் கலர் கலராக இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். நம்ம வாங்கலான்ட்டு முதல்ல போய் மொட்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். பாப்பாவை தூக்கிட்டு அவங்க அப்பா விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுங்க. இல்லைன்னா பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி லீவ் டைம்லாம் வந்தீங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிடவே முடியாது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். மொட்டை போட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு எல்லாமே நல்லா கும்பிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் கூட்டத்துக்குள்ளே ஒரு தடவை லேசாக கூட பார்க்க விட மாட்டாங்க. போங்க போங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த தடவை நின்று நிதானமாக நம்ம மனசில் நினச்சத கும்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. உள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. இது வரைக்கும் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் தாங்க வரணும். ஏன்னா அந்த வாசல்லையே நிப்பாட்டிடுவாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லிடுவாங்க. பாப்பாவும் தம்பியும் அதுக்கு முன்னாடியே அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு வாங்க விளையாட்டு ஜாமான் வாங்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. நான் தான் மொட்டை போட்டு வந்த பிறகு வாங்கி தரேன் சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே இங்கே அந்த அம்மாவை நினச்சி முத்தாரம்மனை நினச்சி மாலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. இது எங்கள் வாழ்க்கையில் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கு. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் முத்தாரம்மன் தான் துணையாக இருப்பாள். அதனால் அவளை நம்பினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ உங்கள் கடவுளை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாக நடக்குங்க. எல்லா தெய்வமும் ஒன்று தான். ஆனால் நம்ம கும்பிட்ற முறைகள்லாம் வேறு. நீங்கள் எப்படி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பாப்பா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தா. மொட்டை போடுறா. முடி இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்கள்ல சின்ன பிள்ளைங்க. அது அவளுக்கு சுருட்ட முடிங்கிறதுனால முடி உங்களுக்கு கம்மியாக தெரியுது. ஆனால் நிறைய முடி. அவளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு உள்ளேயே. மண்டைக்குள்ளே வேர்த்து வேர்த்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அவங்க அண்ணன் நான் மொட்டை போடுறத பார்க்க மாட்டேன், அவளுக்கு ரத்தம் வந்துடும், வெட்டிடும். ஒரு தடவை திருச்செந்தூரில் மொட்டை போடும்போது அவளுக்கு லைட்டாக கீறிட்டு, அதனால் அவன் அதை பார்த்துட்டு பயப்படுறான். நான் மொட்டை போட்டோடனே தான் வருவேன் வைப்பேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். மொட்டை போடுற இடத்துக்கு தான் நடந்து போகிறோங்க. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே கொஞ்சம் சைடில் தள்ளி மொட்டை போடுற இடம் இருக்கும். மொட்டை போடுறதுக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கி தான் மொட்டை போடணும். மொட்டை போட்டுட்டு திரும்பி வந்தாச்சு. ஏன்னா மொட்டை போடுற இடத்துல வீடியோ எடுக்க முடியல. பாப்பாவுக்கு
ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால வந்து நான் வீடியோ எடுக்கல. மொட்டை போட்டு குளிக்க வச்சு வேற ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. முடிய காணோம், காணோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பு தான் எல்லாத்துக்கும். மொட்டை போட்டோனையுமே காய்ச்சடிக்க ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா மொட்டை போட்டோனேயும் பிள்ளைங்களுக்கு காய்ச்சடிக்க ஆரம்பிச்சிடும். மூஞ்சே டல் ஆயிட்டு. ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்க மாட்டாளாம். எப்படி நிக்கான்னு பாருங்க. மூக்குலேருந்து கையே எடுக்கலங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பா நீங்க அந்த கோயிலுக்கு வாங்க. மொட்டை போட்டு முடிச்சு, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. சாமிக்கு போய் கும்பிட்டுட்டு வந்து மாலை போட்டாங்க. மாலையும் குடுத்து, நல்லா அர்ச்சனை பண்ணி, திருப்தியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குலசை முத்தாரம்மன் கோயில்னு போட்டாலே வந்து கூகுள்ல வருங்க. கண்டிப்பா நீங்க வாங்க. தெரியாதவங்க வாங்க. தெரிஞ்சவங்க வந்து திட்டாதீங்க. தெரியாதவங்க கண்டிப்பா வாங்க.